ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் குமாரநல்லூர் காத்தியாயினி பகவதி அம்மன், மீனாட்சி அம்மன் அருளாட்சி, பஞ்சமகா சக்தி பீடம் என்னும் நவராத்திரி சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறுவீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு சரவணகுமார் அவர்களுடன் எடுத்த நேர்காணலிலும் எவ்வாறு செய்கிறேன் என்ற விளக்கம் யூடியூபில் கொடுத்துள்ளேன். அந்த லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அவற்றையும் பார்த்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். கேரள மாநிலம் கோட்டயத்திற்கு மிக அருகிலுள்ள குமாரநல்லூர் காத்தியாயினி தேவி என்று அழைக்கப்படுகின்ற பகவதி அம்மன் திருக்கோவிலானது ஆதி சங்கராச்சாரியார் அவர்களால் பஞ்சமகா க்ஷேத்திரத்தில் ஒன்றானதாக கூறப்படும் அதிசக்தி வாய்ந்த க்ஷேத்திரமாக நிலை பெற்று உள்ளது. காரணம், 5 திவ்ய சக்தி சொரூபங்களான அன்னை சரஸ்வதி, அன்னை லட்சுமி, அன்னை பார்வதி, அன்னை துர்கை மற்றும் அன்னை வனதுர்கையின் ஒருங்கிணைந்த சொரூபமாக இந்த தேவி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். மகாவிஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரால் நேரடியாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் கொண்ட சக்திமிக்க திருத்தலங்கள் 3. அவை வைக்கம் மகாதேவர், உதயனபுரம் சுப்பிரமணியர் மற்றும் குமாரநல்லூர் பகவதி அம்மன் ஆவர். இவர் காத்தியாயினி தேவி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தல வரலாறு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுடன் தொடர்பு கொண்டது என்பது ஆச்சரியத்தை வரவழைக்கும் ஒன்றாகும். அன்னை மீனாட்சி செய்த திருவிளையாடல் மூலம் இங்கு எழுந்தருளவிருந்த சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகத்தையே உதயனபுரம் கொண்டு செல்ல வேண்டியதாயிற்று. அது என்ன என்று பார்ப்போம். மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஒரு முறை அம்மனின் மாணிக்கக்கல் பதித்த மூக்குத்தியானது திருடு போனது. அப்போது பொறுப்பில் இருந்த பட்டரின் கையை மீறி அந்த மூக்குத்தி திருடு போக வாய்ப்பில்லை என்று தீர்மானித்த பாண்டிய மன்னன் தான் நிரபராதி என்று எவ்வளவோ அவர் வேண்டியும் செவிசாய்க்கவில்லை. மேலும் அவருக்கு 41 நாட்கள் கெடு ஒன்று விதித்தான். அதற்குள் இந்த பிரச்சனைக்கு பட்டர் முடிவு காண வேண்டும், அல்லது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதுதான் அது. நாட்கள் வாரங்களாக கடந்து கொண்டே இருந்தன. குற்றம் செய்யாத பட்டரோ நிலை கொள்ளாது பரிதவித்தார். 30 நாட்களும் உணவு அருந்தாமலும் சரியாக தூக்கம் பிடிக்காமலும் எந்நேரமும் அழுதபடி அன்னை மீனாட்சியை பிரார்த்தித்து தன்னை இந்த திருட்டு பட்டத்திலிருந்தும் மரண தண்டனையில் இருந்தும் காப்பாற்றி அனுகிரகம் புரியுமாறு வேண்டிக் கொண்டே இருந்தார். மறுநாள் தூக்கு என்ற ஒரு நிலை வந்தது. அன்று இரவில் அன்னை மீனாட்சி அந்த பட்டரின் கனவில் தோன்றி, உடனே இவ்விடத்தை விட்டு செல்வாயாக என்று ஆணையிட்டார்கள். திடுக்கிட்டு கண் விழித்த அவர், எங்கு செல்ல சொல்கிறார்கள் அன்னை என்பது தெரியாமல் திகைத்து நின்றார். அப்போது அவர் முன்னே ஒரு ஜெகஜோதியான ஒளி தோன்றியது. அதன் பின்னே தொடர்ந்து சென்ற அவர் நடந்து கொண்டே இருந்தார். பிறகு ஒரு முற்றுப்பெறாத கோவிலின் முன் சென்ற ஒளியானது அதனுள் சென்றது. அங்கு
முருகப்பெருமானுக்காக கோவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த ஒளியானது அந்த கோவிலுக்குள் சென்றவுடனே ஒரு அசரீரி வாக்கானது அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் ஒலித்தது. இந்த திருத்தலமானது குமாரனுக்கானது அல்ல, தேவிக்கானது என்று அந்த அசரீரி எழுந்தது. அதன் பின்னர்தான் இந்த திருத்தலம் உள்ள ஊரானது குமாரநல்லூர் என்று அனைவராலும் அழைக்கப்பெற்று வருகிறது. அது சமயம் அங்கிருந்த சேர மன்னர் இந்த அசரீரி கேட்டு திடுக்கிட்டார். கூடிய விரைவில் அங்கு குமாரக்கடவுளின் திருவுருவச் சிலையானது பிரதிஷ்டை செய்ய தயார் நிலையில் இருந்தது. பின்னர் மன்னர் பல தடங்கல்களுக்கிடையில் குமாரநல்லூருக்கு அருகில் கட்டப்பட்ட உதயணபுரம் திருக்கோவிலில் குமாரக்கடவுளை பிரதிஷ்டை செய்துவிட்டு பின்னர் தலை சிறந்த சிற்பிகள் வடித்த தேவியின் உருவச்சிலையுடன் குமாரநல்லூர் திருக்கோவிலுக்கு வந்தார். அப்போது அவருக்கு மற்றொரு அசரீரி கேட்டது. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய தேவியின் திருவுருவச் சிலை அருகிலுள்ள வடகரையில் நீருக்குள் அமிழ்ந்து உள்ளது என்று. திகைத்த மன்னர் உடனே வடகரைக்கு சென்றார். அங்கே பரசுராமர் முன்னாளில் பூஜித்த தேவியின் 3 அடி உயர அற்புத சிலையானது நீருக்குள் அமிழ்ந்து இருந்தது. மனமகிழ்ந்த மன்னர் உடனே குடமுழுக்கு செய்ய வேண்டிய நாளை குறித்தார். தேவி சிலையை உள்ளே பிரதிஷ்டை செய்யும் நேரத்தில் எங்கிருந்தோ மின்னல் வேகத்தில் ஒரு அந்தண உருவில் அடர் திரளான சடையுடன் கூடிய முனிவர் அங்கு தோன்றினார். ஒரே நொடியில் அந்த அம்மன் சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டு மறைந்து விட்டார். அவர் பரசுராமரே என்பதை உணர்ந்த மன்னரும் மக்களும் தேவியையும் பரசுராமரையும் பலவாறாக போற்றி துதித்து வணங்கினர். மன்னரின் ஆணைப்படி மதுரையிலிருந்து ஜோதியை தொடர்ந்து வந்த பட்டரே அங்கு நம்பூதிரியாக பின்னர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் தங்கி வாழும் இடம் மதுரை இல்லம் என்ற பெயர் பெற்றே இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது. அவரது சந்ததியினரே தொடர்ந்து பகவதிக்கு சேவை செய்யும் புண்ணியமான வாய்ப்பை பெற்று நன்கு சேவை செய்து வருகிறார்கள். இங்கு எழுந்தருளியுள்ள காத்யாயினி தேவி பஞ்சசக்தி வடிவமாதலால் தினசரி 5 விதமான பூஜைகள் அவருக்கு செய்யப்படுகின்றன. தினசரி காலையில் வித்யை ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதிக்குண்டான பூஜையும், அடுத்து செல்வம் வளம் அருளும் தனத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான பூஜையும் நடத்தப்பெறுகின்றன. மதுரையில் நடத்தப்பெறும் அஷ்டலட்சுமி சங்கல்ப பூஜையை ஒத்த இதன் பின்னர் ஜெயம் தரும் வீர வெற்றி அன்னை பார்வதிக்குண்டான பன்தீரடி பூஜை நடத்தப்பெறுகிறது. மதியம் துர்காமான் என்ற அசுரனை கொன்ற அன்னை துர்கையை வழிபடும் விதமாக அன்னையின் திருக்கரங்களில் பிரம்மா விஷ்ணு இந்திரன் சூரியன் தந்த ஆயுதங்கள் அணிய பெறுகின்றன. இந்த அன்னையானவர்கள் அனைத்து தோஷங்களையும் நீக்கி எதிரிகளை முறியடித்து வெற்றி பெற வைப்பவர்கள். அப்போது பஞ்சகவ்யம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அடுத்து வனதுர்கையாக காட்சி தரும் தேவி நமது பாரம் அழுத்தங்களை நீக்கி அமைதி மற்றும் ஆனந்தத்தை அருள வல்லவர்கள். நான் சென்று தரிசித்த சமயம் இரவானதால் இந்த தேவியை தரிசித்து அவர்கள் நல்லாசிகள் கிடைக்க பெற்றேன். பிரசாதமாக மஞ்சள் தருகிறார்கள். ஆரத்தியானது இறுதி பூஜை முடிவில் மட்டுமே காண்பிக்கப்படுகிறது. அப்போது அங்கே அநேகமான தெய்வங்களும் தேவதைகளும் எழுந்தருளி இந்த திரிபுவன தேவியை வழிபடுவதாக ஐதீகம். கோவில் முழுவதும் வெளி வாயிற்கதவு முதற்கொண்டு மிக அழகான முரல் ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன. இந்த 5 முக காயத்ரி ஓவியத்தில் வலதுபுறம் சிங்கத்தில் அமர்ந்த துர்க்கையையும் இடதுபுறம் திரிபுர சுந்தரியையும் தரிசிக்கலாம். துர்கா சயனம் என்ற தேவியின் அனந்த சயன முரலும் மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. ஜாமோரின் மன்னர் அரசாட்சி செய்து வந்த இடம் காலிக்கட் என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்தில் உள்ள கோழிக்கோடு ஆகும். அவரது குடும்பத்தில் உள்ள மனோரமா தம்புராட்டி என்ற பெண்மணியை ஒரு கந்தர்வன் பிடித்து கொண்டு
எவ்வளவோ மாந்திரிகர்கள் அவனை விரட்ட முயற்சித்தும் அகல மறுத்தான். அவர்களால் ஏதும் செய்ய இயலாமல் போனது. இறுதியாக அக்குடும்பத்தினர் நமது குமாரநல்லூர் பகவதியின் அருள் பெற்ற அவரது பக்தரான சூரிய காலடி பட்டாத்ரி என்பவரை அழைத்தனர். அவர் வரும் சமயம் அறிந்த மாந்திரிகர்கள் அவரது முயற்சி பலிக்கக்கூடாது என்று எண்ணி, அந்த கந்தர்வ ஆவி அப்படி வெளிப்பட்டால் அது உடனே அவரை கொல்லுமாறு அருகில் கொடிய ஆயுதங்களை தம்புராட்டி முன் வைத்து இருந்தனர். அவர்கள் நினைத்தபடியே அந்த ஆவியானது தம்புராட்டி கைமூலம் எழுந்து அவரை வெட்ட முயற்சிக்க அவர் குமாரநல்லூர் பகவதியை தியானித்தார். வெட்ட எத்தனித்த தம்புராட்டியின் கையானது செயலற்று அப்படியே நின்று அம்மன் சம்ஹாரத்திற்கு பின்னரே செயலாக்கம் வர பெற்றது. உடனே குமாரநல்லூர் பகவதியானவர்கள் அங்கே ஒளி சொரூபமாக தோன்றி அந்த கந்தர்வனை அனைவர் முன்னும் உக்கிரஸ்வரூபத்தில் அழித்து முடித்தார்கள். இந்த காட்சியை கண்டு அதன் பின்னர் அந்த மகாராஜாவின் குடும்பத்தினர் அனைவரும் தேவியின் நிரந்தர பக்தர்களாக மாறினார்கள். ஒருமுறை திப்பு சுல்தான் அவர்கள் ராஜ்ய விரிவாக்கம் வேண்டி கேரளாவிற்கு வந்தார். அப்பொழுது கோழிக்கோடு மன்னரையும் போர் உடன்படிக்கைக்கு அழைத்தார். அவ்வாறு வராவிட்டால் போரானது நிச்சயம். அவர்கள் அதன் பின்னர் திப்பு சுல்தானுக்கு கப்பம் கட்டி வர வேண்டும். மனக்லேசத்துடன் மன்னர் என்ன செய்வது என்று அன்னையை வேண்டினார். அப்பொழுது அங்கு திப்பு சுல்தான் அரை உறக்கத்தில் இருக்குமாறு தேவி அவர்கள் செய்தார்கள். உடனே அவர் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் தன் கையில் இருந்த பதக்கத்தை, அவர் பெயர் பொறித்த இலச்சினையை இவருக்கு பரிசாக வழங்கி விட்டார். இந்த சம்பவம் குறித்து அதிசயித்த மன்னர் தேவியின் கோவிலுக்கு ஓடோடி வந்து அவரது காலடியில் விழுந்து வணங்கி அவருக்கு படி அஞ்சனம் எனப்படும் விலையுயர்ந்த ஆபரணத்தை காணிக்கையாக செலுத்தினார். காத்யாயினி என்ற பெயரே முருகனின் அன்னை பார்வதி என்ற சிறப்பு பெயரை குறிக்கும். இந்த காத்யாயினியாகிய பகவதி அன்னைக்கு இங்கு விருச்சிக மாதத்தில் கார்த்திகை திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடத்த பெறும். 10 நாட்களுமே தேவி காத்யாயினி இங்குள்ள நதியில் புனித நீராடி பின்னர் கண்கவர் அலங்காரங்களோடு பவனி வருவார். ஒருமுறை அவரை கண்குளிர தரிசிக்க பழமைமிகு திருச்சூர் கோவிலில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் வடக்குநாதன் சிவனும் உதயணபுரம் முருகரும் வந்து இருந்தனர். வடக்குநாதன் சிவன் திருச்சூரில் உள்ள பழமை வாய்ந்த கோவிலில் உள்ள மூலவர். இவர் திருமேனிக்கு செய்யப்படும் நெய் அபிஷேகம், ஆரத்தி காண்பித்தல் போன்ற எந்த நிலையிலும் உருகவே உருகாது. இவர் 12 அடி உயரமும் 25 அடி ஆவுடையும் கொண்ட பெரிய மூலவர் ஆவார். உதயணபுரம் முருகப்பெருமான் அன்னையை தரிசிக்க வந்ததில் வியப்பேது? திருவிழா சமயம் இவ்விருவர் காட்சியளித்த தென்சுவரிலும் சிறப்பு பூஜைகள் நடத்த பெறுகின்றன. அவர்கள் இருப்பிடத்தை விட்டு இங்கு வந்ததை அறிந்த நம்பூதிரிகள் அவர்களை தேடி வந்து இங்கு கண்டுபிடித்து அகமகிழ பின்னர் அவர்களும் அவர்களோடு தங்களிடங்களுக்கு திரும்பி சென்றனர். இந்த வடக்குநாதர் சிவன் இங்கும் தனி சன்னதி கொண்டு அம்மனுக்கு வலப்புறம் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் அன்னை பத்ரகாளி திருக்கோலம் பூண்டு வீற்று இருக்கிறார். 1000 விளக்கு தீபம் விசேட காலங்களில் கோலாகலமாக ஏற்ற பெறும். அன்னையின் மகிமையோ அளவிடற்கு அரியது. அவற்றில் முக்கியமானவற்றை கொடுத்த மன நிறைவோடு வரவிருக்கும் இந்த நவராத்திரியில் பஞ்ச சக்தி வடிவமான குமாரநல்லூர் பகவதியின் அருளாசி உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.